ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்பு தொழிலுக்கு ஒரு கதைப்போமா. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன கதைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இளவரசியை மணுக்க மறுத்த இளைஞன் விக்ரமாதித்தன் கதை. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. நாகத்தீவை நோக்கி விசித்திர பயணம். ஒரு நள்ளிரவில் காட்டின் வழியே வேதாளத்தை சுமந்து கொண்டிருந்த விக்ரமாதித்தனிடம் அந்த வேதாளம் ஒரு கதையை கூறியது. ஒரு ஊரில் பத்மநாபன் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் தனது மகளை அந்த ஊரில் உள்ள ஆனந்தன் என்ற இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணியிருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவரது மகள் பேசும் திறனை இழந்து விட்டாள். அவளை பரிசோதித்த வைத்தியர் அவளது பேச்சுத்திறனை மீண்டும் பெற வங்கக்கடலில் இருக்கும் நாகத்தீவில் காணப்படும் தசமூலம் என்ற மூலிகை மட்டுமே மருந்தாகும் என்றும், ஆனால் அதை கொண்டு வருவது சற்று கடினமான விடயம் எனவும் கூறினார் அந்த வைத்தியர். அப்போது ஆனந்தன் தான் எப்பாடுபட்டாவது அந்த மூலிகையை கொண்டு வருவதாக சொல்லியிருந்தான். அப்படி ஆனந்தன் சொன்னபோது தனது சீடன் சஞ்சயனையும் ஆனந்தனுக்கு பயணத்தில் துணையாக அனுப்பி வைத்தார் அந்த வைத்தியர். வழியில் ஆனந்தனை கண்ட சாகசத்தில் விருப்பம் கொண்ட சிவநாதனும் கபாலியும் ஆனந்தனின் அந்த நாகத்தீவு பயணத்தில் இணைந்து கொண்டனர். நாகத்தீவிற்கு ஒரு படகில் அந்த நால்வரும் ஏறி பயணித்து கொண்டிருக்கும் போது ஒரு திமிங்கலம் அவர்களின் படகை தன் வாளால் அடித்து உடைத்தது. இதனால் அந்த நால்வரும் கடலில் தூக்கி வீசி எறியப்பட்டனர். அப்போது கடலில் தத்தளித்து கொண்டிருந்த ஆனந்தனுக்கு உடைந்த படகின் துண்டை ஒன்று கொடுத்து அதில் அவன் மிதந்து கரை சேர உதவினான் சிவநாதன். ஆனால் ஒரு பெரிய அலை சிவநாதனை இழுத்து சென்றது. அவன் இழந்து விட்டான் என்று கருதிய மற்ற மூவரும் ஒரு தீவின் கரையில் ஒன்று சேர்ந்தனர். அப்போது அங்கே ஒரு பறக்கும் தட்டில் ஒரு முதியவர் ஒருவர் பயணிப்பதை அம்மூவரும் கண்டனர். அவரிடம் பேசிய போது இது நாகத்தீவு என்பதை அறிந்தனர். மேலும் தங்கள் இத்தீவிற்கு வந்த நோக்கத்தையும் அவரிடம் விவரமாக கூறினர். அப்போது அம்முதியவர் இம்மூவரும் தேடி வந்த தசமூலம் மூலிகை இத்தீவில் உள்ள மலை உச்சியில் இருக்கும் மாணிக்கபுரி நகரில் இருப்பதாகவும், அம்மலை உச்சிக்கு செல்லும் பாதை இல்லாததால் இப்பறக்கும் தட்டின் மூலமாகவே செல்ல முடியும் என்றும், உங்கள் மூவரில் யார் தனது இளமையை எனக்கு தருகிறீர்களோ அவர்களுக்கு தனது பறக்கும் தட்டை அங்கே செல்வதற்கு தருவதாகவும் கூறினார். அப்போது சஞ்சயன் தானாக முன்வந்து தனது இளமையை அந்த முதியவருக்கு தருவதாக கூறி சில மந்திரங்களை ஜெபிக்க சஞ்சயன் முதுமையடைந்தான். அந்த முதியவர் இளைஞர் ஆனார். இப்போது அந்த பறக்கும் தட்டில் பயணித்த கபாலியும் ஆனந்தனும் மாணிக்கப்பூரில் இறங்கினர். அங்கே பெரும்பாலான மக்கள் மனித உடலிலும் மிருக தலையுடனும் இருப்பதை கண்டனர். அங்கிருந்து ஒரு சிலரிடம் இதை பற்றி கேட்டறிந்து தாங்கள் இங்கு வந்ததற்கான நோக்கத்தை பற்றியும் கூறினர். இந்த ஊரில் ஒரு மந்திரவாதி இருப்பதாகவும், இந்த நகரின் இளவரசியை அவன் மணக்க விரும்பிய போது அந்த இளவரசி அதற்கு மறுத்துவிட்ட ஆத்திரத்தில் தனது சக்தி வாய்ந்த மந்திரக்கோளின் மூலம் இவ்வூரின் பெரும்பாலான மக்களை இப்படி அவன் மாற்றிவிட்டதாக கூறினர். அவ்வூரில் சிலர் அப்போது அவ்வழியே அந்த மந்திரவாதி சொல்வதை கண்ட கபாலி அந்த வழியே மந்திரவாதி இந்த மாதிரி கதிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க போயின்னு இருக்காங்க. ஸோ அந்த மந்திரவாதி செல்வதை கபாலி பார்க்குறாங்க. அவன் மீது பாய்ந்து சண்டையிட்டு அவனை அவ்வூர் மக்கள் உதவியுடன் ஒரு மரத்தில் கட்டி அவனிடமிருந்து மந்திரக்குழி பறித்து சில மந்திரங்களை ஜெபித்து அம்மக்கள் அனைவரையும் மீண்டும் முழு மனிதர்கள் ஆக்கினான். அப்போது அங்கே வந்த இளவரசி மந்திரவாதியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டாள். மேலும் ஆனந்தனும் கபாலியும் செய்த உதவிக்கு கைமாறாக அந்த தச மூலிகையை அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இளவரசி அதை பெற்றுக்கொண்டு பறக்கும் தட்டில் திரும்பிய கபாலியும் ஆனந்தனும் சிவநாதன் அங்கே இருப்பதை கண்டு மகிழ்ந்தனர். மேலும் சஞ்சயன் மீண்டும் இளைஞனாய் இருந்தான். இப்போது அந்த நால்வரும் அந்த பறக்கும் தட்டில் தங்களது ஊருக்கு திரும்பினர். ஆனந்தன் அந்த தசமூல மூலிகையை கொண்டு பேச முடியாத பெண்ணிற்கு சிகிச்சை அளித்து அவளை குணப்படுத்தி அவளை திருமணம் செய்து கொண்டான். அந்த தீவில் மந்திரவாதியிடம் பறித்த செங்கோலை தன்னோடு வைத்திருந்த கபாலி அதன் மூலம் பொருளீட்ட நினைத்து அதை பயன்படுத்திய போது அது வேலை செய்யவில்லை. மேலும் அது அவனை அடிக்க ஆரம்பிக்க அவன் அந்த ஊரை விட்டு ஓடினான். ஸோ இந்த மாதிரி வேதாளம் விக்ரமாதித்தன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி முடித்த பிறகு விக்ரமாதித்யா, கபாலி
அந்த மந்திரக்கோளை பயன்படுத்த நினைத்தபோது அது ஏன் வேலை செய்யவில்லை? மேலும் அது அவனை தாக்கவும் செய்தது. ஏன் என கேட்டது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்தன் மற்ற இருவரும் ஆனந்தனுக்கு உண்மையாகவே அவன் அந்த தசமூலம் மூலிகையை பெற உதவி செய்தனர். ஆனால் கபாலி அந்த மந்திரக்கோளை அந்த மந்திரவாதியிடம் பெற்றது முதலே அதை தனது சுயநலத்திற்கு பயன்படுத்த எண்ணினான். அதற்கான தண்டனையை அவன் அந்த மந்திரக்கோளின் மூலமாகவே பெற்றான் என்று பதிலளித்ததும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வேதாளம் வந்து தன் முன்பிருந்த முருங்கை மரத்தின் மீது மீண்டும் வந்து ஏறிக்கொண்டது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி இலக்கியா. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை. லவ் யூ. வாட்ச் டாம்.